இந்த மாதிரியான நிலையில் ஏதாவது முட்டாள்தனமான காரியத்தை செய்து தனது பெயரை கலங்கடிப்பதோடு தனது மகளின் வாழ்க்கையையும் பணயம் வைக்க பத்மினி தயாராக இல்லை. இப்பொழுது இந்த நாதன் குடும்பத்தின் பங்களா தனது கைகளை விட்டு போனால் என்ன? மொத்த நாதன் குடும்பத்தின் சொத்தும் இன்னும் தனது கைகளில் தான் இருக்கிறது. தன் இறுதி மூச்சு இருக்கும் வரை அந்த மொத்த சொத்தும் தனக்கு மட்டும்தான். ஒரு நாளும் இந்த அவந்திகா கைகளுக்கு போய்விடக்கூடாது. அப்படி போக நானும் என்று விடமாட்டேன் என்று உறுதியான தீர்மானத்தை மனதினுள் எடுத்துக்கொண்டாள் பத்மினி. இந்த வீட்டை கூட ஏதோ ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு நன்கொடையாக வழங்கியதாக நினைத்துக் கொள்ளலாம் என்று மனதினுள் கூறிக்கொண்டாள் பத்மினி. இவற்றையெல்லாம் நினைத்த பின் பத்மினியின் உதடுகள் நெளிந்து அவள் நினைத்ததை வழிமொழிய, அதை அலட்சியம் செய்த அவந்திகா, உங்களுக்கு வயசானதுனால ஒரு வேளை கண்ணு தெரியலனா இதோ இங்க பாருங்க, அதான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான கதவு, எங்க கிளம்புங்க பாக்கலாம் என்று அவந்திகா கூறிய பின்னும் அவள் அங்கேயே நின்று கொண்டிருக்க, சொன்னது காது கேட்கலையா? இங்க நின்னுக்கிட்டு வீட்டை நாஸ்தி பண்ணாம இடத்த காலி பண்ணுன்னு சொன்னேன் என அவள் இந்த வீட்டினுள் நுழைந்த போது பத்மினி கூறிய அதே வார்த்தைகளை இப்பொழுது பத்மினியிடம் திருப்பி கூற, அவளை பார்வையாலே பொசுக்கிய பத்மினி தனது துணிமணிகளை பெட்டியில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். எவ்வளவுதான் தனது மனதை சமாதானப்படுத்தினாலும் இன்று தனக்கு நடந்த அவமானத்தை அவளால் சற்றும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பத்மினிக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த வீடு அவந்திகாவின் பெயரில் தான் இருக்கிறது என்று செய்தி தெரியும். ஆனால் அவளால் எவ்வளவு தேடியும் இந்த வீட்டின் பத்திரங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. இல்லையென்றால் என்றோ அந்த அவந்திகாவின் பெயரில் இருக்கும் இந்த வீட்டின் சொத்து பத்திரத்தை கிழித்து எரிந்திருப்பாள். ஏதோ சிதம்பரநாதனின் மரணம் திடீர் மரணமாக இருக்க போய் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி நாதன் குடும்பத்தின் எல்லா தொழில்களையும் தனது பெயரில் மாற்றிக்கொண்டாள். இல்லையென்றால் தனது நிலைமை? இவற்றையெல்லாம் யோசித்துக் கொண்டு மாடியில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தவளின் கண்களில் தன்னையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பவர்களை கவனித்தாள். சே, இவள்லாம் என்ன இந்த பார்வை பாக்குறா? இந்த நிலைமையில என்ன கொண்டு வந்து நிறுத்தின அந்த அவந்திகாவ இருக்கு அவளுக்கு. இருக்கட்டும் அவந்திகா, ஒரு நாள் சண்டையில நீ ஜெயிச்சதுனால மொத்த பேரையும் ஜெயிச்சதா அர்த்தமாகிடாதுல்ல. எனக்கும் ஒரு காலம் வரும் என்று மனத்தினுள் கருவி கொண்டாள். என்ன பாத்துட்டு இருக்க, கிளம்பு என்று கோமதியை அதட்ட, எங்கம்மா? எங்கேயா இருந்த என்ன, சீக்கிரம் கிளம்பு. கோமதி மேலே நின்று கொண்டிருந்த அவந்திகாவை பார்த்தாள். அவளின் பார்வை நீ இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு ஒண்ணுதான் என்றதோ. கோமதியும் தனது பெட்டிகளை கட்டி கொண்டு கிளம்பினாள். பத்மினி மேலே இருந்த அவந்திகா அழைத்தாள். இன்னும் என்ன, இனி எதையும் நான் உனக்கு தரப்போறதா இல்ல. வீட்டை இழந்து விட்டு ஆத்திரத்தில் பத்மினி பிதற்ற மாடி படிக்கட்டுகளில் இருந்து இறங்கி கொண்டிருந்த அவந்திகாவின் கண்கள் பத்மினியின் கண்களை குத்தி கிழித்தன. நான் என்ன சொல்லணும்னு கூப்பிட்டேன்னா, இன்னையில இருந்து நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஏன்னா இது இன்னையில இருந்து என்னோட வீடு. அதோட என் கணக்கு இன்னும் முடியல. நீ என்கிட்ட இருந்து பிடிங்கினதை எல்லாம் நான் வட்டி முதலுமா திருப்பி வாங்குவேன். நீ சொல்றதெல்லாம் உன் கனவுலதான் நடக்கும் அவந்திகா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு எனக்கு நடந்த அவமானத்துக்கு ஒரு நாள் உனக்கு திருப்பி தருவேன். அன்னைக்கு தெரியும் உனக்கு இந்த பத்மினி யாருன்னு. பார்க்கலாம். அவ்வளவுதான் அவந்திகாவின் வாயில் இருந்து வந்த வார்த்தைகள். அவளுடைய அந்த அலட்சியமும் பயமின்மையும் பத்மினியினுள் எரிந்து கொண்டிருந்த நெருப்பிற்கு எண்ணெய் வார்த்தன. இன்னும் கொஞ்ச நாள் தான் பத்மினி, எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருந்துக்கோ. உனக்கு சீக்கிரமாவே முடிவு கட்டுற. வீட்டின் வாசலை தாண்டி வெளியே போய் கொண்டிருந்த பத்மினியை பார்த்து கொண்டிருந்தவளின் எண்ணங்கள் இவை. பின்னர் மேலே சென்று பால்கனியில் நின்றவளுக்கு எதிர்த்த வீட்டின் ஜன்னலில் இருந்து தன்னை யாரோ பார்த்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. அங்க நிக்கிறது ரவி? ஆம், அங்கே நின்று கொண்டிருந்தது ரவிச்சந்திரன் தான். இருவருக்கிடையில் இருந்த தூரத்தை தாண்டியும் அவர்களது கண்கள் தழுவி கொண்டன. வெள்ளை நிறத்தில் ஒரு சட்டை அணிந்திருந்தான். கைகளில் மதுபானம் வைத்திருந்தானோ? இவையெல்லாம் அவந்திகாவின் கண்களில் விழவில்லை. அவனது மேல் சூரிய ஒளி விழுந்து ஒரு வசீகரத்தை உருவாக்கியது. இவர் இங்க எப்போல இருந்து நின்னுட்டு இருப்பாரு? அவளுக்குள் கேள்வி எழுந்தது. அவள் அத்தோடு உள்ளே சென்று விட்டாள். என்னத்தை இப்படி வெறிச்சு பார்த்துட்டு இருக்க சிஇஓ? நந்தீஸ் அவன் பார்த்து கொண்டிருந்த இடத்தை பார்த்து கேட்டான். நந்தீஸ் அவந்திகாவின் வீட்டின் எதிர் வீட்டை விலைக்கு வாங்கியிருந்தான். அந்த வீட்டிற்கு இன்று புண்ணியாச்சனை வைத்திருந்தான். அந்த விழாவுக்கு தான் ரவிச்சந்திரன் வந்திருந்தான். வந்தவுடன் கையில் கிளாஸை எடுத்து கொண்டு வந்து பால்கனி பக்கம் நின்றவன் தான். அதாவது அவந்திகா அவளது வீட்டிற்குள் நுழைந்ததிலிருந்து. பின்னர் செக்யூரிட்டிகள் வந்தது. சிறிது நேரம் கழித்து போலீஸ் வந்தது. அதன் பின் பத்மினி வெளியேறியது வரை அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அவனுக்கு உள்ளே என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்றாலும் அவந்திகா தனது வீட்டை மீட்க வந்திருக்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. அதில் வெற்றியும் பெற்றுவிட்டாள் என்றும் புரிந்தது.
ரவிச்சந்திரனுக்கு அவந்திகா மீதான ஆச்சரியங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போயின. இது என்ன சிஇஓ, அந்த வீட்ல இருந்து போலீஸும் செக்யூரிட்டியும் வெளியே வராங்க, என்ன பிரச்சனையா இருக்கும் என்று நந்தீஷ் கேட்க, யாருக்கு தெரியும், நீ உள்ள வா என்று வீட்டு உள்ளே நடந்தான் ரவிச்சந்திரன். இங்கு அவந்திகா தான் வளர்ந்த வீட்டை சுத்தி பார்த்தாள். அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அவளுக்கு அவளது அப்பாவும் சந்தோஷமாக வாழ்ந்த ஞாபகங்கள் இன்றும் நிறைந்திருந்தன. அன்று 6 வருடங்களுக்கு முன் தன் தந்தை இறந்த பிறகு தன் கையை விட்டு போன வீடு இன்று மீண்டும் தனக்கே சொந்தமாகிவிட்டது. ஒரு புதிய தொடக்கத்தின் வாசனை அவந்திகாவின் நுரையீரலை நிறைத்தன. இன்னும் கொஞ்ச நாள் தான், சீக்கிரமாவே சந்திரன் குடும்பத்தோட சரி சமமா என்னால வந்துட முடியும். அப்புறம் என் பையனை நானே மறுபடியும் என் கூட கூட்டிட்டு வந்துருவேன். சீக்கிரமாவே உன் அம்மா உன்னை கூட்டிட்டு போக வந்துருவேன் கௌதம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோடா கண்ணா. அவந்திகா அந்த வீட்டை மாற்றி அமைக்க சிலருக்கு போன் செய்து தெரிவித்து விட்டு சமையல் அறைக்கு சென்று சமைக்க ஆரம்பித்தாள். சமைத்து முடித்த உணவை பையில் போட்டு எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு சாலையில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள். அவளின் பக்கத்தில் ஒரு கார் வந்து நின்றது. காரின் ஜன்னல் கதவு இறக்கப்பட்டது. உள்ளே இருந்தது ரவிச்சந்திரன். அவன் இதுவரை பார்த்த எல்லா பெண்களின் கண்களிலும் அவனது அழகின் மீது இருக்கும் மையில் மிகவும் வெளிப்படையாக தெரியும். ஆனால் அவன் அழகின் மீது மையில் இல்லாத ஒரே ஒரு ஜோடி கண்கள் அவனது முன்னாள் மனைவியான அவந்திகாவின் கண்கள் மட்டும்தான் என்று அவளது கண்களை பார்த்தவனுக்கு தோன்றியது. அவள் இன்று அவனை பார்த்த பார்வையில் அவனை திருமணம் செய்த போது அவள் பார்த்த அந்த பயம் எங்கே போனது? இந்த ஒரு வாரத்தில் அவன் பார்த்த இந்த திடீர் மாற்றங்கள் எங்கே இருந்து வந்தன? மீண்டும் அதே கேள்விகள் ரவிச்சந்திரனுள். வா அவந்திகா, நான் உன்னை டிராப் பண்றேன். அவந்திகாவின் புருவங்கள் சுருங்கின. ஏதோ விளையாடுகிறான் என்று நினைத்தபடி திரும்பி அவள் வழியில் நடக்க ஆரம்பித்தாள். அவந்திகா தன்னை நிராகரிக்கிறாளா? ஒரு பெண் தன்னை நிராகரித்து இதுவரை ரவிச்சந்திரன் அவன் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. அவர்களுக்குள் விவாகரத்து நடந்து விட்டதுதான். ஆனால் அவர்கள் ஒன்றும் எதிரிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. மீண்டும் அவளை தான் காரில் தொடர்ந்தான். என்ன தப்பா எடுத்துக்காத அவந்திகா, நான் கௌதம பத்தி பேசதான் கூப்பிட்டேன் என்று ரவி கூற, அவன் எதிர்பார்த்தது போலவே அவளது கால்கள் தானாக நின்றன. என்ன பேசணும்? முதல்ல கார்ல ஏறு. அவளும் காரினுள் ஏறி அமர்ந்தாள். அழகான முகம் வடிவம் அவந்திகாவிற்கு. என்றுமே அதை அவந்திகாவிடம் கவனிப்பான் ரவிச்சந்திரன். அவளை கூர்ந்தவனுக்கு அவளது கண்களில் இன்னும் அழுத்தம் கூடியிருந்தது தெரிந்தது. அழுத்தக்காரி மனதினுள் சிரித்துக் கொண்டான். எங்க போகணும்? ஹாஸ்பிட்டல். அன்று மருத்துவமனையில் இருந்து திரும்பிய ரவி மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு அருண்மொழிநாதனின் அறுவை சிகிச்சைக்கான பணம் பற்றி பேசிய போது மொத்த தொகையான 3 லட்சத்தையும் கட்டிவிட்டார்கள் என்று தெரிந்த பொழுதுதான் புரிந்தது அவள் ஏன் அவன் கொடுத்த பணத்தை அவ்வளவு உறுதியாக மறுத்தாள் என்று. ஆனால் அவர்கள் எத்தகைய பணம் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று இவனுக்கு தெரியும். ஆனால் எப்படி அந்த பணம் வந்தது என்று கேட்டாலும் அவள் சொல்ல மாட்டாள் என்று தெரியும். சொல்லுங்க என்று அவள் கூற தனது சிந்தைகளில் இருந்து கலைந்தான் ரவிச்சந்திரன். கௌதம நாங்க நல்லா பாத்துக்கிறோம், அவன் அதிகமா உன்னை தேடுறதில்ல. அவந்திகாவின் முகம் விழுந்து விட்டது. என்னதான் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாம இருந்தாலும் அவளும் எல்லா வகையான உணர்ச்சிகளை உடைய மனித பிறவிதானே. தன் மகன் தன்னை பிரிந்தாலும் தன்னை தேடவே இல்லை என்றறிந்த அவந்திகாவின் தாயுள்ளம் துடித்தது. கௌதம் எதுக்கு என்ன தேடணும்? அவனைத்தான் நான் 1 வயசு குழந்தையா இருக்கும் போதே பிரிஞ்சு வந்துட்டேனே. மனம் மகனுக்காக புலம்பியது. கௌதம் ரொம்ப நல்ல பையன் அவந்திகா. அவன் உன்னை பத்தி வெளிப்படையா பேசலனாலும் அவன் எப்பயும் உன்னதான் அதிகமா தேடுறான். உண்மையாவ ரவி? அவள் கண்களில் ஒளி. கௌதம் சொல்லலனாலும் ஒரு அப்பாவா அவனோட மனசுல இருக்கிறத எல்லாம் புரிஞ்சுக்க முடியும் அவந்திகா. அப்புறம் சீக்கிரமாவே கௌதமோட பர்த்டே வருது. உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா நீ அவனோட பர்த்டே பார்ட்டியில கலந்துக்க வரியா? எனக்கு தெரியும் நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. ஆனா அத காரணமா வச்சு நீ நம்ம பையனை பார்க்க வரத நான் என்னைக்கும் தடுக்க மாட்டேன். இதே வார்த்தைகளைத்தான் ரவி அன்று இவர்களுக்கு விவாகரத்து ஆகிய பின்னரும் ஊதித்தான். அவளுக்கு தெரியும் ரவி என்றும் ஒரு சிறந்த தகப்பனாக இருப்பான் என்று. அதனால் தான் கௌதமை அங்கு விட்டு வந்தாள். அதன் பிறகும் கௌதமை பார்க்கும் சந்தர்ப்பங்கள் பல வாய்த்தும் அவள் இருக்கும் நிலை அவளை தன் மகனை பார்க்க அனுமதிக்கவில்லை. தன்னை இந்த ஏழ்மை நிலையில் தன் மகன் பார்க்க வேண்டாம் என்று நினைத்தாள். அதனால் தூரத்தில் இருந்து பார்ப்பதோடு நிறுத்தி கொண்டாள். ஆனால் இன்று எல்லாம் மாறிவிட்டதே. சரி, நான் வரேன். அவந்திகாவின் இந்த பதிலை கேட்டவுடன் ஏதோ ஒன்றிலிருந்து விடுபட்டார் போல் ஒரு உணர்ச்சி ரவிச்சந்திரனுக்கு. அவந்திகா வர மறுத்து விடுவாள் என்றே அவன் நினைத்தான். ஆனால் அவள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அவனது மனம் எதிர்பார்த்தது. ஏனென்று தெரியவில்லை. அதன் பிறகு அவர்களின் அந்த பயணம் முழுக்க அமைதி மட்டுமே ஆட்கொண்டது. மருத்துவமனை வந்தவுடன் காரை விட்டு இறங்கியவள் அவனை திரும்பி கூட பார்க்காமல் சென்று விட்டாள். அவள் உருவம் மறையும் வரை காரை நிறுத்தி பார்த்திருந்தவன் பின்னர் தானும் காரை கிளப்பிக் கொண்டு சென்று விட்டான். இங்கோ அவளது எண்ணம் முழுக்க கௌதமை பற்றியே இருந்தன.
இவ்வுலகில் யாரை வேண்டுமென்றாலும் எதிர்கொள்ளும் சக்தி தனக்கு இருக்கிறது. ஆனால் கௌதமை தான் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அக்கா வந்துட்டீங்களா என்று கூச்சலிட்டவன் அவளது கைகளில் இருந்த பையை வாங்கி அதற்குள் இருக்கும் உணவை பார்த்துவிட்டு, அக்கா இது என்னக்கா, ஸ்மெல்லே செம்மையா இருக்குக்கா என்று கேட்க, ஆமா அருண், உனக்குதான், போய் சாப்பிடு. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் அருண். அக்கா எங்கிருந்து இவ்வளவு டேஸ்டான சாப்பாடு ரெடி பண்ணீங்க? ஆமா, வீடு பார்க்க போயிருந்தீங்க, என்ன ஆச்சு என்று உணவை வாயில் திணித்து கொண்டே கேட்க, பார்த்தாச்சு அருண். ஓ, அப்போ இந்த சாப்பாடு அங்கதான் சமைச்சிங்களா? அந்த வீட்ல எத்தனை ரூம், எவ்வளவு வாடகைக்கா என்று அருண் கேட்க, இப்படி வாய் ஃபுல்லா சாப்பாட வச்சுட்டு பேசாத, முதல்ல சாப்பிட்டு முடி, அங்கதானே போக போறோம், அப்ப பாத்துக்கோ என்று அவனின் கன்னத்தில் தட்டியவாறே கூறினாள். சித்தப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு அருண் என்று கேட்க, முன்னாடிக்கு இப்ப பரவாயில்லக்கா, இப்போ நீங்க வரதுக்கு முன்னாடி தான் டேப்லெட் சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சாரு என்று கூறியவன் இன்னொரு வாய் உணவை எடுத்து வாயில் திணித்து விட்டு, இந்த மாதிரி டேஸ்டான சாப்பாடு கொடுத்தா நான் வாழ்க்கை பூரா சாப்பிட்டே இருப்பேன்கா என்று அருண் கூற, 6 அடிக்கும் மேல் வளர்ந்தும் சரியான உணவில்லாமல் சதைகள் துளியுமின்றி எலும்பாக இருக்கும் தன் தம்பியை பார்த்தவளுக்கு மனம் வலித்தது. இனிமே உனக்கு எவ்வளவு வேணும்னாலும் நான் செஞ்சு தரேன், சரியா என்று அவந்திகா கூற அவனும் தலையாட்டினான். இந்த சில நாட்களாக தங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்பட்டிருப்பதை அருணும் உணர்ந்து தான் இருந்தான். சில நாட்களாக எல்லாமே நன்றாக நடப்பது போல் அவனுக்கு தோன்றியது. இனிமேல் அந்த பழைய வீட்டிற்குள் தாங்கள் செல்ல போவதில்லை என்று உணரும் போதே அருணுக்கு மனதினுள் சந்தோஷம் ஊற்றெடுத்தது. இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லா சம்பாதிச்சு ஒரு புது வீட நமக்குன்னு சொந்தமா வாங்கிடணும் என்று ஒரு திடீர் சபதம் வேறு எடுத்துக்கொண்டான். அவனுக்கும் தெரியவில்லை அவந்திகா அவனது சபதத்தை நிறைவேற்றிவிட்டு தான் வருகிறாள் என்று. 1 வாரம் கழித்து மருத்துவமனையில் இருந்து தேறிய உடல் நலத்தோடு அருண்மொழிநாதனை வீட்டிற்குள் அழைத்து வந்தாள் அவந்திகா. நாதன் குடும்பத்தின் பங்களாவிற்கு அவந்திகா அழைத்து வந்திருக்க வெகு நேரமாக அருண் அந்த வீட்டை பார்த்துவிட்டு திறந்த வாயை மூடாமல் நின்றிருந்தான். என்றால் அருண்மொழிநாதனோ அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்தார். அவருக்கு புரியவில்லை அவந்திகா ஏன் தங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறாள் என்று. சித்தப்பா, இந்த வீடு என் பேர்ல தான் இருந்தது, இப்போ எனக்கு மறந்து போன பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, அதனால நாமளும் திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம் என்று இயல்பாக கூற, ஆனா அவந்திகா இந்த வீட்டை எப்படி அந்த பத்மினி உனக்கு விட்டு கொடுத்தா என்று அந்த அரியா மனிதர் கேட்க, இல்ல சித்தப்பா, அவங்க ஒன்னும் இந்த வீட்டை எனக்கு விட்டு கொடுக்கல, வீட்டு பத்திரம் எல்லாம் என் பேர்ல தான் இருந்துச்சு, அதனால அதை காமிச்சு அவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டேன், இனிமே இந்த வீடு நமக்கு மட்டும்தான் சொந்தமானது, வாங்க உள்ள போலாம் என்று அவந்திகா கூறியபடியே வீட்டின் பூட்டை திறந்துவிட்டு உள்ளே நுழைய, அருண்மொழியால் இன்னும் நம்ப முடியவில்லை. நாம் ஒருவேளை கனவு ஏதாச்சும் காண்றோமா? கண்களை தேய்த்து விட்டு கொண்டார். வீட்டின் உள்ளே நுழைந்து வீட்டின் மத்தியில் இருந்த ஹாலிற்கு சென்றவர்கள் அந்த விலை உயர்ந்த இடத்தை விட்டு அந்நியமாக தெரிந்தார்கள். கா, இது எல்லாம் உன்னோடது நான் சொன்னேன் என்று வாயை பிழந்தவாறு அருண் கேட்க, இல்ல அருண், என்னோடது இல்ல, இதெல்லாம் நம்மளோடது, அர்த்தமாச்சா உனக்கு என்று கூற, அவளின் நம்மளோடது என்ற வார்த்தையை கேட்க அருணின் கண்களில் நீர் வார்த்து கொண்டன. அருண்மொழிநாதனும் அவன் வார்த்தையால் உணர்ச்சி வசப்பட்டாலும் அவரது அனுபவம் வேறு ஒன்றை சந்திக்க வைத்தது. அவந்திமா, உனக்கு அந்த பத்மினிய பத்தி தெரியும் தானே? அவளை வேற நீ வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னு சொல்ற, அத அவ கண்டிப்பா சாதாரணமா விட்டுற மாட்டாமா என்று அருண்மொழி கூற, அவங்க திரும்பி வரட்டும், நான் அவங்கள ஒரு கை பாக்குறேன். அருணின் வீர வசனம் இது. நீங்க கவலைப்படாதீங்க சித்தப்பா, நான் அவங்கள பாத்துக்கிறேன். இன்னும் நம்ம நாதன் ஃபேமிலியோட மித்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவங்க கிட்டதான் இருக்கு, அதை எல்லாத்தையும் வாங்காம நான் விட மாட்டேன் என்று அவந்திகா தீவிரமாக கூற, அக்கா, அப்போ நீங்க என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போகணும் என்று அருண் ஆர்வத்தோடு கூற, அவந்திகாவும் சிரித்து கொண்டே சரி என்றாள். ஏன் என்று தெரியவில்லை, அவந்திகா தங்களது குடும்பத்தின் மற்ற சொத்துக்களை மீட்டெடுப்பதிலும் வெற்றி பெறுவாள் என்று அருணுக்கு தோன்றியது. சித்தப்பா, இன்னும் உங்களுக்கு உடம்பு முழுசா குணமாகல, அதனால நீங்க உங்களோட ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்க முழுசா குணமாகற வரைக்கும் கீழே இருக்க ரூம்ல தங்கிக்கோங்க, நான் உங்க திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வச்சுட்டேன் என்று கூற, வீட்டு சம்பந்தமான எல்லா வேலையும் முடிச்சிட்டியாமா என்று அருண்மொழியின் குரலில் ஆச்சரியம். ஆமா சித்தப்பா, அதோ அந்த ரூம்ல தான் உங்க லக்கேஜையும் கொண்டு வந்து வைக்க சொல்லிட்டேன், அந்த வேலை ஆளுங்களும் முன்னாடியே நம்ம பழைய வீட்டுல இருந்து எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அருண்மொழி தனது அறைக்குள் சென்றார். அங்கு இருந்த பெரிய மரக்கட்டிலில் விலை உயர்ந்த மெத்தை விரிப்புகள் அவர் கண்களில் பட்டன. இவற்றையெல்லாம் பார்த்த அருண்மொழிக்கு கண்கள் கசிய ஆரம்பித்தது. எத்தனை எத்தனை துன்பங்கள், எத்தனை இடர்பாடுகள் இன்று தன் கண்களில் முன் இருப்பவற்றை பார்க்க அவர் பட்ட துன்பம் எல்லாம் கனவு போல் தெரிகின்றனவே. அருண் அந்த வீட்டை சுற்றி பார்த்தான். அக்கா,
கடைசி வர அந்த அழுக்கு அபார்ட்மெண்ட்டை விட்டு வரவே மாட்டோம்னு நினைச்சேன்க்கா. இப்போ இதெல்லாம் பார்க்க கனவு மாதிரி இருக்கு. நடப்பதையெல்லாம் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்த அருணை பார்த்த அவந்திகா, அருண், நீ அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? முடிஞ்சு போனதெல்லாம் மறந்துருங்க, ரொம்ப அழகான ஃபியூச்சர் நமக்காக வெயிட் பண்ணுதுன்னு. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு என்று அவனது தோளை தட்ட அவனும் கண்கள் ஆனந்தத்தில் கசிய தலையாட்டினான். சரி சரி வா வா, நான் உன்னோட ரூம் காட்டுறேன் என்று அருணை வீட்டின் மேல் தளத்துக்கு அழைத்து போனாள் அவந்திகா. அது மிக பெரிய அறையாக இருந்தது. பெரிய கட்டிலும் படுக்கைகளும் அலமாரிகளும் என ஒரு நவீன அறைக்கான அனைத்து வசதிகளும் அதில் இருந்தது. அந்த அறையின் இடப்பக்கத்தில் இருந்த மேசையின் மீது ஒரு புதிய உயர் ரக மடிக்கணினி ஒன்று இருக்கு. ஆர்வமும் ஆச்சரியமும் கலந்த கண்களோடு அதை நோக்கி ஓடினான் அருண். அதை ஆசை தீர தழுவியவன், இது என்னக்கா என்று கேட்டான். உனக்குதான் பிடிச்சிருக்கா? சிரிப்போடு கேட்டாள் அவந்திகா. ரொம்பக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறியவன் சட்டென்று அமைதியாகிவிட்டான். திடீரென்று என்ன ஆனதென்று புரியாமல் அவந்திகா பார்க்க, உங்களுக்கு ரொம்ப செலவாயிருக்கும்லக்கா என்று சிறு குரலில் கேட்டான். அருணுமே எல்லாவற்றையும் கவனிக்கத்தான் செய்தான். இந்த புதிய மடிக்கணினி மட்டுமல்ல, இன்னும் புதிய சோஃபா, அது இதுவென அவந்திகா முழுமையாக இந்த வீட்டை மாற்றி அமைத்திருந்தாள். ஆனா நான் சீக்கிரமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன்க்கா என்று இவன் உறுதி அளிக்க, நீ சம்பாதிக்கிறதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் வேற விஷயத்துல தேவைப்படுது அருண். அது என்னன்னு டைம் வரும்போது நான் சொல்றேன். நீ இப்போ கொஞ்ச நாள் எந்த வேலைக்கும் போக வேண்டாம், என் கூட இருந்து சித்தப்பாவை பாத்துக்க ஹெல்ப் பண்ணு என்று அவந்திகா கூற, அருணும் சரிக்கா என்று விட்டான். சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் என்று சொல்லியவாறு அவந்திகா திரும்ப எத்தனிக்க, அக்கா நில்லுங்க, நீங்க உங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் ஏதும் வாங்கிக்கலையா என்று அருண் கேட்க, இவன் ஏன் இதையே மறுபடியும் மறுபடியும் கேட்கிறான் என்று அவந்திகா அருணை புரியாமல் பார்க்க, அவளின் பார்வையிலேயே அவள் அவளுக்காக ஏதும் செலவு செய்து கொள்ளவில்லை என்று அருணுக்கு புரிந்தது. அக்கா, நீங்க இனிமேல் உங்களை கவனிச்சுக்க ஆரம்பிக்கணும். கண்டவங்கெல்லாம் கேலி பேசுற அளவுக்கு நாம ஏன் வச்சுக்கணும் சொல்லுங்க என்று அருண் கூற, அருண் என்ன சொல்ல வருகிறான் என்றும் யாரை பற்றி சொல்ல வருகிறான் என்றும் அவந்திகாவிற்கு தெளிவாக புரிந்தது. என்று ஒற்றை சொல்லை உதித்துவிட்டு அருணின் அறையை விட்டு சென்று விட்டாள் அவந்திகா. இந்த வீட்டை பத்மினி தனக்கு சொந்தமாக்கிய பிறகு அவந்திகாவின் அறையை ஸ்டோர் ரூமாக மாற்றி வைத்திருந்தாள். அவந்திகா இந்த வீட்டை மீட்ட பிறகு வேறு ஒரு அறையை கூட தேர்ந்தெடுத்து இருக்கலாம் தான். ஆனால் அவளுக்கு அவளுடைய பழைய அறை மிகவும் பிடித்தமானது. அதில் அவளுக்கு தனது அப்பாவுடைய நிறைய ஞாபகங்கள் குவிந்திருந்தன. அதனால் அதை ஆட்களை கொண்டு சுத்தம் செய்ய வைத்திருந்தாள். தனது அறைக்கு சென்று அவந்திகா அங்கிருந்த ஆள் உயர கண்ணாடியில் தன்னை பார்த்தாள். அவளின் உயரம் என்னவோ 5.5 அடியை விட கூட கொஞ்சம் கம்மித்தான். ஆனாலும் அவளுக்கு அழகான உடல் அமைப்பையும் இயற்கையாகவே அழகான முக அமைப்பையும் வாய்க்க பெற்றிருந்தாள். தனது 13 வயது காலங்களை நினைத்து பார்த்தாள். இயல்பான 13 வயது பெண்களுக்கு தன்னை அழகுபடுத்திக் கொள்ளும் ஆசைகள் அவளுக்கு இருந்தன. ஆனால் இன்று காலத்தின் கோலம் அவள் முகத்தில் ஆங்காங்கே சிறிய சுருக்கங்களாகவும் கண்களுக்கு அடியில் தெரிய ஆரம்பிக்கும் கருவளையங்களாகவும் தெரிந்தன. தனது 13 வயது காலங்களை மீண்டும் தன்னால் தன் முகத்திலும் தனது உடலிலும் மீண்டும் கொண்டு வர முடியும் என அவளிடம் இயற்கையாகவே இருக்கும் அழகு அவளுக்கு நம்பிக்கை அளித்தது. மீண்டும் தன் அழகை சீர்படுத்திக் கொள்ள தனக்கு தேவையானவற்றுள் பணம் மிக முக்கியமானது என்பதையும் அவளது மூளை அவளுக்கு ஞாபகம் படுத்த தவறவில்லை. ஆனால் அதே நேரம் இந்த முறை வெறும் 1000, 10,000க்காக தான் போட்டியிடப் போவதில்லை என்ற தீர்மானமும் அவளுக்குள் எழுந்தது. அந்த கஷ்டப்பட்ட வாழ்க்கையை இனி தான் எந்த நிலையிலும் எதிர்கொள்ளப் போவதில்லை என்ற தீர்மானம் அவந்திகாவினுள் எழுந்தது. அவளின் கடந்த காலத்தை நினைத்து பார்த்தால் அவந்திகா செலவு செய்வதில் என்றுமே சிக்கனம் பார்த்ததில்லை. ஏனென்றால் பணம் சம்பாதிப்பது அவ்வளவு கடினமான வேலையாக என்றுமே அவளுக்கு தெரிந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் அவளிடம் சேமிப்பு என்று ஒரு தொகை இருந்ததாகவே அவளுக்கு நினைவு இருந்ததில்லை. அவள் செலவு செய்வதெல்லாம் கணினிகளை பற்றிய படிப்புகளில் என்றால் அவள் அந்த எல்லா பணத்தையும் சம்பாதித்ததும் அதே கணினிகளின் மூலமாகத்தான் என்று சொல்லலாம். அவளை பொறுத்தவரையில் ஒரு துறையை முழுதாக அறிந்து கொள்ள செலவிடப்பட்ட பணம் என்றுமே வீணில்லை. அது அதே துறையின் மூலம் பல மடங்காக திரும்பி வரும் என்பதே அவளது நம்பிக்கை. ஆனால் கடந்து வந்த இந்த சில வருடங்கள் அவளுக்கு ஒவ்வொரு ரூபாய்க்கான மதிப்பையும் கற்றுக் கொடுத்திருந்தது. இப்பொழுது அவளுக்கு பணம் தேவைப்படுகிறது. பணம் சம்பாதிப்பது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லை தான் அவளுக்கு. ஆனால் குறைந்த அவகாசத்திலேயே நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டுமே. கௌதமின் பிறந்த நாள் வேறு நெருங்கி கொண்டிருக்கிறது. அவளால் அவள் இருக்கும் இதே உடையிலோ இல்லை இதே தோற்றத்திலோ தன் மகனின் முன்னால் சென்று நிற்க முடியாது.
தன் தோற்றத்தை முழுவதுமாக மாற்ற அவளுக்கு இப்பொழுது பணம் முதன்மையாக தேவைப்பட்டது. சிறிது யோசித்துவிட்டு அவந்திகா தான் வாங்கியிருக்கும் புதிய கணினியை நோண்ட ஆரம்பித்தாள். போன முறை அவள் பங்கெடுத்த அதே போட்டிகளில் அவள் இப்பொழுதும் பங்கெடுக்கலாம் தான். ஆனால் மீண்டும் அவள் அதே வலைத்தளத்தில் சென்று ஹேக்கிங் போட்டிகளில் பங்கெடுத்தாள் என்றால் அவளது அடையாளம் வெளி நபர்களுக்கு தெரிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மற்றவர்களுக்கு தன் அடையாளம் தெரிய வருவதை அவந்திகா சிறிதும் விரும்பவில்லை. அது தேவையில்லாத பின் விளைவுகளையே இவளுக்கு தரக்கூடும். இன்னும் சில நேரங்கள் இணையதளத்தில் உழன்றவளுக்கு ஒரு புதிய வழியும் கிடைத்த பாடில்லை. ஒரு நேரம் கம்முன்னு அந்த பத்மினிட்டையே போய் என் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் கூடன்னு கேட்டுருவோமா என்று கூட யோசித்து பார்த்து விட்டாள். சிறிது நேரம் கழித்து அன்று அவள் சித்தப்பாவிற்கு பணம் சம்பாதித்த வலைத்தளத்திற்கே சென்று பார்த்தாள். அதில் அவளுக்கு நிறைய மெசேஜ்கள் காத்து கொண்டிருந்தன. எல்லாம் பல்வேறு மென்துறை நிறுவனங்கள் இவளிடம் விலை பேசியிருந்தார்கள். அவற்றையெல்லாம் அலட்சியம் செய்தவள் அப்பொழுதுதான் கவனித்தால் யாரோ ஒருவர் அவளுக்கு சவால் விட்டிருந்தார். இவள் வெற்றி பெற்றால் பரிசு தொகை 1 கோடி ரூபாய் என்றிருந்தது. இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து உள்ளே நுழைந்தாள். அவளுக்கு சவால் விடுத்திருந்த அக்கவுண்டை கொண்ட அந்த இடத்தின் ஜிபி அட்ரஸை ஹேக் செய்ய முயற்சி செய்தாள். ஒரு வழியாக தனது முயற்சியில் வெற்றியும் பெற்றாள். அப்பொழுது அவள் கண்டுபிடித்தது என்னவென்றால் அது சந்திரன் சாம்ராஜ்யத்தின் ஐபி அட்ரஸ். இங்கே ரவிச்சந்திரனுக்கோ அந்த நாட் ஒன் ஆன்லைன் வந்து விட்டான் என்றறிந்த மறுநொடி அவன் உடம்பில் பரவச அலைகள். இங்கே அவந்திகாவால் தனது மறுபக்கம் இருப்பவன் தனது கணினியை ஹேக் செய்ய முயற்சி செய்கிறான் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. அதாவது ரவி தான் இவளை பற்றிய விவரங்களை ஹேக் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தான். ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க, நான் உள்ள இறங்குனா நீங்க தாங்க மாட்டீங்க என்று அவந்திகா ஒரு மெசேஜை தட்டிவிட, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா என்று ரவி பதில் மெசேஜ் செய்ய, ரவிச்சந்திரன் சந்திரன் குரூப்ஸோட எம்டி என்று அவந்திகா திருப்பி மெசேஜ் செய்ய, ஆமா நாட் ஒன் நானே தான். நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். உனக்கு என்னோட கம்பெனில வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ரவிச்சந்திரன் 1 கோடி ரூபாய்க்கான சவால் விட்டதற்கான காரணமே அந்த நாட் ஒன்னை தன் கம்பெனிக்கு வேலை செய்வதற்காக அழைப்பு விடுக்கத்தான். இந்த நாட் ஒன் என்பவனிடம் தனது கம்பெனியில் வேலை செய்வதற்கான நிறைய தகுதிகள் இருப்பதாக ரவி நினைத்தான். இத்தகைய திறமைசாலியை வேறொரு கம்பெனிக்கு விட்டுத்தர அவன் தயாராக இல்லை. சந்திரன் குரூப்ஸில் வேலை செய்ய நீ நான் என்று போட்டி போடுபவர்கள் உள்ளார்கள் என்று ரவிக்கு தெரியும். அதனால் இந்த நாட் ஒன் தான் கொடுக்கும் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக மறுக்க போவதில்லை என்று ரவி 100% நம்பினான். நாட் இன்ட்ரெஸ்டட் அந்த நாட் ஒன்னின் பதிலை தன் முன்னால் இருந்த திரையில் பார்த்தான் ரவி. அவனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. எனக்கு விருப்பமில்லை என்று கூறிவிட்டு மொத்தமாக கணினியை ஆஃப் செய்து விட்டாள் அவந்திகா. ரவிச்சந்திரனும் அந்த நாட் ஒன் பற்றி அறிய எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தான். பலன் என்னமோ 0 தான். தனது கணினி திரையில் தெரிந்த நாட் இன்ட்ரெஸ்டட் என்ற வார்த்தைகளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ரவிச்சந்திரன். இந்த சில நாட்களில் தான் நிறைய நிராகரிப்புகளை சந்தித்திருக்கிறோம் என்று உணர்ந்தவனுக்கு இன்னுமே அந்த நாட் ஒன்னின் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆச்சரியம் அளித்தது. இத்தகைய நிராகரிப்புக்கு பின்னரும் அந்த நாட் ஒன்னின் மீது ரவியின் ஆர்வமானது அதிகமானது தானே தவிர ஒரு துளி கூட குறையவில்லை. இங்கே தனது கணினியை ஆஃப் செய்த அவந்திகாவிற்கோ இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. இதென்ன கிணற தோண்ட பூதம் கிளம்பின கதையால இருக்கு என்று நினைத்தவளுக்கு இனி அந்த வலைத்தளத்திற்குள் மறுபடியும் போகவே கூடாது என்று உறுதி எடுத்துக்கொண்டாள். இப்பொழுது பணத்திற்கு என்ன செய்வது என்று பூதாகாரமான கேள்விகள் அவள் முன் எழுந்து நின்றது. இன்று ஒரு வழி கிடைக்கவில்லை என்றால் நாளை ஒன்று கிடைக்கும் என்று நினைத்து விட்டு விட்டாள். அன்று அருண் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். அதனால் காலையிலேயே எழுந்ததுமே வீட்டில் இன்று மதியம் ஏதாவது ஸ்பெஷலாக சமைக்கலாம் என்று நினைத்து காய்கறிகள் வாங்க கடைக்கு சென்று விட்டான். காலையில் கடைக்கு சென்றவன் மதியம் ஆகியும் வீடு திரும்பவில்லை. என்ன அவந்திமா, இந்த அருண் காலையில கடைக்கு போனவன் இன்னும் வீட்டுக்கு வரல என்று அருண்மொழிநாதன் கேட்க, இதோ அவனுக்கு தான் கால் பண்ற சித்தப்பா என்றாள் அவந்திகா. சொல்லுங்கக்கா என்று அருணின் குரலில் இருந்தது என்ன? அருண் எங்க இருக்க, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல என்று அவள் கேட்க, அது அக்கா எனக்கு காலேஜ்ல ஒரு லெக்சர் இருக்கு, சார் என்ன வர சொல்லிருக்காங்க என்று அவன் வரவழைத்த உற்சாகத்தோடு கூறி அவன் குரலில் உள்ள மாற்றத்தை அவந்திகா கவனிக்காமல் ஒன்றும் இல்லை. எங்க இருக்க அருண்? கடினமாக வெளிவந்தது அவந்திகாவின் குரல். நம்ம வீட்டு காம்பவுண்ட் கேட்டுக்கு வெளியக்கா. ஏதோ ஒரு வழியோடு வெளிவந்தது அவனது குரல். சரி என்றபடி அலைபேசி அணைத்தவள், அவனுக்கு காலேஜ்ல ஏதோ ஒரு லெக்சர் இருக்கான் சித்தப்பா, அதனால நம்மள அவனுக்கு வெயிட் பண்ண வேண்டான்னு சொன்னா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க என்று அவந்திகா கேட்க, அவந்திகா பொய் சொல்கிறாள் என்று தெரியாத அருண்மொழி ஏதோ ஒன்னு வாங்கிட்டு வாமா என்று முடித்து விட்டார். சரி சித்தப்பா
வீட்டை பூட்டிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு கதவு தட்டுறேன் என்று அவந்திகா கூற, சரிம்மா பாத்து போயிட்டு வா என்று விட்டார். வீட்டை விட்டு வெளிவந்த அவந்திகா வீட்டின் சுற்று சுவரின் பக்கம் இருந்த ஒரு மரத்தடியில் அருண் அமர்ந்திருந்ததை பார்த்தாள். அவன் அருகே போக அங்கே அருண் சட்டையெல்லாம் கிழிந்து தலை தொங்க போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தான். இவள் அருண் என்று அழைத்தவுடன் தொங்க போட்டுக் கொண்டிருந்த தலையை நிமிர்த்தியவன் முகத்தில் எல்லாம் வெட்டு காயங்கள். அவந்திகாவின் முகத்தை பார்த்தவுடன் மறுபடியும் தலையை தொங்க போட்டுக் கொண்டான். அவன் தாடியை பிடித்து முகத்தை நிமிர்த்தியவள் அவனுடைய முகத்தில் உள்ள காயங்களை ஆராய்ந்தாள். உன்னை யார் இப்படி பண்ணாங்க? அக்கா, இதெல்லாம் ஒன்னும் பெரிய காயமெல்லாம் ஒன்னும் இல்லக்கா, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்களே பாக்குறீங்கல்ல என்று புதிதாக ஒட்ட வைத்த ஒரு சிரிப்புடன் அருண் சொல்ல, உன்னை யார் இப்படி பண்ணாங்கன்னு கேட்ட அருண். அவள் கண்களில் பழிவாங்க போகும் தணல். அவந்திகாவால் பொறுத்து கொள்ளவே முடியாத விஷயங்களுள் ஒன்று அவளுக்கு பிடித்தவர்களுக்கு அடுத்தவர் தரும் துன்பம். என்றுமே அதற்கு பழிவாங்காமல் விடமாட்டாள். அப்படி அவள் இந்த உலகில் மிகவும் நேசிக்கும் ஜீவனுள் ஒருவன் தன் தம்பி அருணகிரி. டே, நிமிர்ந்து என்ன பாரு, சொல்லு, யார் உன்னை இப்படி பண்ணது? அவளது குரலில் பொறுமை எல்லை மீற ஆரம்பித்திருந்தது. அக்கா, எனக்கு தெரியல, நான் கடைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது எனக்கு முன்னாடி 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. என்கிட்ட வரும்போது என்ன வேணும்னே இடிச்சாங்க. நான் என்ன நினைச்சேன், நம்ம தான் சரியா கவனிக்காம வந்துட்டோம் போலன்னு நான் அவங்க கிட்ட சாரி சொன்னேன். அவங்க 2 பேரும் உனக்கு நல்ல பாடம் கத்து தரோம் இருன்னு சொல்லி என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எவ்வளவோ அவங்களை எதிர்த்து போராடினேன், ஆனா என்னால முடியலக்கா என்று மீண்டும் தலையை தொங்க போட அவனது தலையை நிமிர்த்தியவள், இதெல்லாம் எங்க நடந்துச்சு என்று கேட்க, இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துலக்கா, வா எந்திரி, ஹாஸ்பிட்டல் போலாம் என்று அவந்திகா அவனை தூக்க எழுந்தவன் மீண்டும் அமர்ந்து விட்டான். அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு மூச்சு முட்டுது. அவனை பார்த்தவளுக்கு நீண்ட நாட்கள் பின் மனதினுள் ஒரு வழி. இங்கே இரு அருண் என்றவள் ஓடிச் சென்று அன்று பத்மினியை விரட்டி அடிக்க உதவிக்கு வந்த செக்யூரிட்டிகளிடம் உதவி கேட்டு அருணை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள். மருத்துவமனையில் அவனை பரிசோதிக்க மருத்துவர்கள் அருணின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும், எல்லாம் உள்காயங்கள் என்பதால் அவை ஆறும் வரை கண்டிப்பாக அருண் மருத்துவமனையிலேயே சில தினங்கள் இருந்தாக வேண்டும் என்று கூறிவிட்டார். அருணின் நிலைமையை பார்த்தவளுக்கு அவளுள் கனன்று கொண்டிருந்த பழிவாங்கும் நெருப்பு இன்னும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது.